மகேஷ் பண்ண ஃப்ராடுத்தனம் எல்லாமே வந்துட்டு நியூஸில் வருது. இதை வந்துட்டு மீனாட்சி பார்த்துறாங்க. பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, இங்கே பார்த்தீங்களா அவ இத்தனை நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து எதையாவது வாய் தந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறமா துளசியை கூப்பிட்டு என்னதான் நடந்துச்சுன்னு கேட்க, துளசி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன மாதிரி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. நான் அவங்க மாமனார் சொல்ல, இல்லை மாமா நானே நேற்று தானே வந்தோம், டயர்டாக இருப்பீங்க எல்லாரும்னு சொல்லிட்டு காலைல சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளேயும் உங்கள் எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ பண்ண தப்புமா. நான் அவர் சொல்ல, இவ சரியான ஃப்ராடு இருக்க, இப்போ வந்துட்டு எப்போவுமே இப்படி தான் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வெற்றி வந்துட்டு துளசிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. மீனாட்சியோட ஹஸ்பண்டுமே வந்துட்டு துளசிக்கு சப்போர்ட் பண்ணி போதும் நிறுத்து மீனாட்சி, உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்காத, உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்கிறாங்க. அப்புறமும் வேணுனே துளசியை பற்றி மீனாட்சி பேச, துளசி உடனே வந்துட்டு இவங்க என்னைக்காவது கரெக்டாக பேசியிருக்காங்களா, மற்றவங்களை பற்றி துளசி இதை பண்ணா துளசி அதை பண்ணான்னு என்னைக்காவது நல்லது பேசியிருக்கீங்களா, நீங்கள் தான் இந்த குடும்பத்துக்கு இதுவும் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிடுறாங்க. இதனால் வந்துட்டு ஆமாம் நீயும் உன் வேலையை மட்டும் பாரு, துளசி நோண்டிட்டு இருக்காதுன்னு அவங்க மாமனார் சொல்லிட்டு போயிடுறாரு மீனாட்சிக்கிட்ட. உடனே மீனாட்சி கடுப்பாயிட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்டு, எனக்கு நீ தான் உதவி பண்ணணும், அந்த அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணலாம் தான் நான் அந்த வீட்டுக்கு போனேன், ஆனால் இப்போ வந்து அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அந்த துளசி எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்கா, அதனால் அவளை பழி வாங்கினா முதல்ல அவள் வளர்க்குற அந்த குழந்தைய வந்துட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு ரவுண்டிங்கில் வந்துட்டு செட் பண்ணுறாங்க. அந்த குழந்தை வந்துட்டு ஸ்கூல் விட்டு வரும்போது, நீங்கள் அந்த குழந்தைய போயிட்டு வெற்றி தான் வந்துட்டு கூட்டிகிட்டு வர சொன்னார், அவரால் வர முடியலன்னு சொல்லுங்கள், அவர்கிட்ட வேலை செய்கிறவருன்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி வெற்றி அப்போ தான் கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி அந்த பொண்ணு நைஸாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கரெக்டாக துளசி அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க போய் காரில் கட்டினோன்னே அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கூப்பிட்டோன்னே அந்த குழந்தைய வாயை பூத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. துளசி வந்து அவங்க மிஸ்ஸுக்கிட்ட கேட்க, இப்போ தான் ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார், அவங்க அப்பா கிட்ட வேலை செய்கிறவருன்னு சொல்லிட்டு நான் கூட கேட்டேன், ஆனால் பாப்பா வந்துட்டு நல்லா பேசுனதுனால தான் அமுச்சு விட்டேன், அந்த பாப்பாவும் சொல்லிச்சு இவர் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்துட்டு நான் அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்கள் யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு துளசி கோவமாக அங்கேருந்து போயிட்டு தேடிக்கிட்டு போகிறாங்க பாப்பாவை. என்ன நடக்க போகுது, எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, என்ன ஏதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.